வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பாத்தீங்கன்னா 20 ரூபா கட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்குறோம். நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட் வீடியோக்கு சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும். வாங்க நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கட்டை எப்போ வந்துச்சு, எந்த மாதிரி புழக்கத்தில் இருந்துச்சு நம்ம வீடியோல பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 20 ரூபா சக்கரம் போட்ட கட்டுங்க. இந்த கட்டு எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 1975 இருந்து 1997 வரை பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வெளியிட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 56 வருடம் கடந்து வந்துருச்சு கட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்கரம் போட்டிருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப் சக்கரம் போட்ட கட்டு. கட்டு சிகப்பு கலரில் இருக்கும். பின்னாடி ஒரு டிசைன்லாம் போட்டிருக்கும். சூப்பராக இருக்குது இந்த கட்டை பார்க்குறதுக்கு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 56 வருஷம் கடந்தாலும் கட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி கட்டெல்லாம் இந்த கண்டிஷனில் இன்றைக்கி பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். கட்டை பார்க்குறதே பெரிய விஷயந்தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ காலம் கடந்திருந்தாலும் ஒரு நோட்டு பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. பார்த்தீங்கன்னா கட்டாகவே வச்சுருக்கோம். கட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். அது சிங்கிள் நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் கவுண்டிங் பண்ணி வைக்கும்போது 47, 37, 57 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா நோட்லேயும் அப்படி தான் இருக்கும். அதுக்காக தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரன்சியில் எழுதக்கூடாது, எழுதுனா அது பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க, செல்லாதுன்னு கூட அறிவிச்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுக்குப்படுத்திடுறாங்க, நோட்டை பார்த்தீங்கன்னா டேமேஜ் படுத்திடுறாங்க தான். இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் தான் இருக்குது. 21 அச்சு, அதாவது 005901, அதாவது பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஆரம்பித்து 100ல் முடிங்க. நோட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது. நோட்டு பார்த்தீங்கன்னா 2 கட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கட்டு இல்லைங்க, 2 கட்டுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த 2 கட்டுமே புத்தம் புதுசாகவே இருக்குது. இந்த கட்டெல்லாம் இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். 2வது கட்டு பார்த்தீங்கன்னா 57G 681801 எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யாழி சிம்பிள்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அசோக சக்கர சிம்பிளும் பார்த்தீங்கன்னா ஐடி நிற்க சூப்பராக இருக்குது. இந்த சிங்கத்தோட முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். இந்த 20 ரூபா, அதாவது 20ன்னு போட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா டிசைனோட வண்ணமைப்பு இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். இந்த நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நோட்டு தாங்க. அதாவது பெரிய பெரிய ஆளாக இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி கலெக்ஷனில் எடுத்து வைக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு, அதாவது 1975ல் 2000 ரூபாங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நாணய சேகரிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி பணத்தால் சேகரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கட்டை பார்த்தீங்கன்னா தூக்கி கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. அதனால தான் இன்னமும் இந்த கட்டு பார்த்தீங்கன்னா கட்டு, அதாவது 1லேருந்து 100 நம்பர் கட்டு சாதாரணமாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 நம்பர் ஒரே சிக்னேச்சர், ஒரே சீரியல் நம்பரோட இருக்கணும். அதுக்கு பேர் தான் கட்டு. ஏன்னா கவுண்டிங் 100 நம்பர் பார்த்தீங்கன்னா எப்படி கலெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே சீரியல் நம்பராக இருக்கணும். நோட்டு 2 நோட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். எங்கேயுமே டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் இந்த ஒரு நோட்டை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போட்டு மக்களை பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டணும், ஒரு 1500 ரூபா கட்டணும், 750 ரூபா கட்டணும்னு சொல்லிட்டு மக்களை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எந்த கட்டுக்கும் அந்த மாதிரி வேல்யூ கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது மட்டும்தாங்க, எதுவும் கிடையாது. காலப்போக்கில் காலங்கள் கடந்து வந்தாலும் இன்றைக்கி நாணய சேகரிப்பில் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சேகரிப்பாக தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நடந்த ஒரு பாதையை அடுத்த ஒரு சங்கதிகள் தெரியுங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 56 வருடம் கடந்தாலும் கட்டு கட்டாகவே இருக்குது. இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கடந்தாலும் இந்த கட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இந்த கட்டை பார்த்தீங்கன்னா பிரிக்காமல் இருக்குன்னா கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கலாம். இந்த கட்டை பிரித்து காட்டல. ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லாட்டி கட்டை பிரித்து காமிச்சிடும். ஏன்னா கட்டு சுத்தமாக இருக்கணுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நோட்டு இந்த அளவுக்கு கண்டிஷனாக கிடைக்கிறதா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி கலெக்ஷன் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷனில் யாருமே கலெக்ஷன் பண்ணலாம். எல்லாமே ஜெனின் ஈவென்ட்ஸாக இருக்கணும். கட்டு கலெக்ஷன் பண்ணுறவங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கட்டு சுத்தமாக இருந்தால் மட்டும் தான் இருக்கிறாங்க, விரும்புகிறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கட்டை யாரும் விரும்ப மாட்டேங்க. இந்த 2 கட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. எங்கேயுமே அழுக்கப்படாமல் கரை இல்லாமல் தான் சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர் போட்டு சூப்பராக இருப்பாங்க. கட்டை பார்க்கும் போதே நமக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது. கட்டை பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எளிதில் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த நோட்டை பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. கடந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நோட்டை பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய ஒரு கட்டுங்க 2000 ரூபாய். அந்த காலகட்டத்தில் இந்த 1975ல் எவ்வளோ மதிப்பு இருந்திருக்கு தெரியுங்களா? இந்த கட்டுக்கு 2000 ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்பு இருந்திருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக தான் அந்த கட்டை எடுத்து வச்சுருக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு நோட்டை பிரிச்சுருந்தா 20 ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். சிங்கிள் நோட்டு 20 ரூபா சொல்கிறேன், பெரிய விஷயம். அவங்க அந்த நோட்டை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம். குடும்ப செலவு எவ்வளோ பார்த்துருக்கலாம், எவ்வளோ பொருளை வாங்கியிருக்கலாங்க இந்த 20 ரூபாய்க்கு.
அதாவது 20 ரூபா நோட்டை பிரிச்சிருந்தா கட்டை. இன்னைக்கு கட்டாவே இருக்குதுன்னா அந்த கட்டுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் அந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கட்டு வர்றது போக கிடையாது. இருக்கிற கட்டை மட்டும் தான் நம்ம சேகரிப்பில் நம்ம கட்டுத்தரத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்து வர கலெக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி நாணய சேகரிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அப்படி தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த 2 கட்டுமே. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்டுமே சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நம்ம கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் ரெகுலர் கடையாக இருக்குதுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் நேரில் வந்து வாங்குறதுனாலும் வாங்கலாம். இல்லை நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணுவேங்க. அதே 2வது ஒரு விஷயம் கேட்டீங்க, அந்த ஆன்லைனில் சொல்கிறதெல்லாம் 5 ரூபா நோட்டு இந்த 756 முழுக்க முழுக்க சொல்கிறேன், நம்பாதீங்க. எல்லாமே ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்ல தான் செய்கிறேன், அதெல்லாம் ஏமாற்றக்கூடிய விஷயம். எதையும் நம்பி போகாதீங்க. முழுக்க முழுக்க ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுமையான வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதா நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.